அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் குழந்தைகளுக்கு செல்வம் செல்வம் அவர்களுக்கு நாம் காமித்து அவர்களை உருவாக்க வேண்டும். செல்வத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பணத்தை செலவு செய்வதற்காக ஒரு கல்லூரிக்கு செல்கின்ற பிள்ளையாக இருந்தாலும் 10வது 11வது தாண்டி ஒரு வளர்ந்த பிள்ளைகள், அதாவது 14 வயதை தாண்டி 15 வயது 16 வயதை தாண்டிய வளர்ந்த பிள்ளைகளுக்கு நாம் செல்வத்தை கொண்டு அவர்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு துணிமணி வாங்குவதாக இருந்தாலும், ஒரு வாகனம் வாங்கி தருவதாக, வண்டியை வாங்கி தருவதாக இருந்தாலும் ஓட்டுவதற்கு அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்கள் பணத்துடைய அந்த அருமையை, பணத்துடைய அந்த ஆர்வத்தை புரிந்து கொள்வார்கள். பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், ஒரு கடைக்கு சென்று எப்படி மக்களிடம் பேச வேண்டும், ஒரு கடையில் எப்படி வேலை செய்கிறார்கள், எப்படி வேலை செய்ய வேண்டும், அங்கே ஒரு கடையில் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. வெறும் படிப்பை மட்டும் கொண்டு குழந்தைகள் வளர்ச்சி அடையாது, அவர்களுடைய மூளை வளர்ச்சி அடையாது, அவர்கள் ஆற்றல் பெறமாட்டார்கள். அவங்களுக்கு ஆற்றலை கொடுக்கணும்னா, அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னுவாங்க. ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் விளாட்றது, ஃபுட்பால் மேட்ச்சில் கலந்துக்கிறது, ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் விளாட்றது, பாக்ஸிங்கில் பண்ணுறது, குன்ஃபு கராத்தே எல்லாம் கற்றுக்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தை பள்ளிக்கூடத்தில் சென்று பள்ளியில் படிக்கும் திறமையை மட்டும் வளர்க்கக்கூடாது, எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டும். நம்ம ஒரு தாய் தந்தையாக இருக்கும்போது அவர்களுக்கு அறிவை புகட்டி அவர்களுக்கு அதாவது ஒரு சில குழந்தைகள் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. அவங்கள நம்ம முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்ய வேண்டும். இப்போது அவர்களை உயர்த்த வேண்டும் என்றால் அவர்களுடைய அனைத்து விஷயங்களையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கின்றது, அவனுடைய பேச்சு எப்படி இருக்கின்றது, அவனுடைய செயல்கள்லாம் எப்படி இருக்குது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். கல்லூரிக்கு செல்கின்ற பிள்ளைகள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போவாங்க. அவங்கள கட்டுப்படுத்தணும், தீனை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை இவளை தொழுகையை, குரானை ஓதுவது, பள்ளிவாசலில் அமர்ந்து பயானை கேட்பது, அமல்களை செய்வது ஆகிய, நோன்பை நோற்பது ஆகிய இந்த அமல்களெல்லாம் நாம் சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.